ஓம் ஸ்ரீ கலக்க சித்தரே நமோ நமக. 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 நமோ நமக. நமோ நமக. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुस्य सखा त्वमेव त्वमेव विद्यानं द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवा देवा त्वमेव सर्वं मम देवा देवा त्वमेव सर्वं मम देवा देवा. ஓம் கலகிருஷ்ணரே நமோ நமக. சாய்ராம் சரணம் சாய்ராம் சரணம் சாய்ராம் சரணம். இந்த பதிவு எதுக்குன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தப்புங்க. அது யார் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. நம்ம இதுவரைக்குமே யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. இது கடவுளோட சித்தம் என்னான்னு தெரியல. நைட்டு நான் வரும்போது சுத்தமாக தான் எங்கள் படிக்கட்டு எல்லாமே நான் எப்போவுமே பார்த்து ஏறுவேன். எனக்கு கொஞ்சம் தலை சுற்றல் இருக்கிறதுனால பார்த்து ஏறிட்டே இருப்பேன். திடீர்னு இப்போ காலையிலே நான் கீழே இறங்கலை. ஏன்னா நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க டக்குன்னு இப்போ நான் குளிச்சுட்டு வரும்போது டக்குன்னு அம்மா படிக்கட்டெல்லாம் ப்ளட்டாக இருக்குது, என்னன்னே தெரியலம்மா அப்படின்னாங்க. சரி, ஏதாவது பக்கத்தில் சப்போஸ் வீடு கட்டியிருக்கிறாங்க, அவங்க தார்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்க ஏதாவது அந்த காவு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக போயிட்டு படிக்கட்டில் பார்க்குறேன். கரெக்டாக நம்ம வீட்டுக்கு மேலே மாடி ரூமுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அப்படியே அந்த லைனாக எடுத்துகிட்டு நம்ம வாஸ்புடிக்கிட்ட நம்ம பாதம் வைக்கிற இடத்து வரைக்குமே அந்த அதாவது கோழி அறுத்து அங்கங்கே அது எப்படி செதறினா இருக்குமா அப்படியே. ஏன்னா இப்போ நார்மலாக அவங்க ஏதாவது இறச்சிருந்தா டக்குன்னு எல்லா இடத்துக்குமே இப்போ பரவி இருக்கணும். ஆனால் கரெக்டாக படிக்கட்டில் நம்ம நடந்து வர்ற வழியிலிருந்து நம்ம வாஸ்புடி சேர்ற வரைக்குமே இப்போ அப்படியே துள்ளி துள்ளியமாக ஊற்றிட்டு வந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு 2 நாளில் எனக்கு மனசு ஒரு மாதிரியாக அந்த படப்படப்பு இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு ஏதாவது எனக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது தொந்தரவு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டே இருந்தேன். ஐயா நம்ம ஐயா கலக்க சித்தர் தான் டெய்லியும் நான் மிட் நைட்டில் அப்போ அதாவது 10:45 உட்காந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவேன். அவர் நினச்சி தான் நான் எப்போவுமே கடையில் இப்போ பகலில் டைம் கிடைக்கும் போது பகல்லையும் பண்ணுறேன், நைட்லேயும் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் நைட்டில் அது ப்ரேயர் முடிச்சுட்டு அவரோட மந்திரங்களை நம்ம ஜபிச்சுட்டு படுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கு தூக்கம் வந்துடும். இதுக்கு முந்தி கல்கி பகவானை நான் ப்ரேயர் பண்ணிவிட்டேன். அவருக்கு 12 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் வந்துடும். இப்போ எல்லாமே கொஞ்சம் மனசு நமக்கு அந்த டைம் சரியில்லாதனால அப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால நான் எதுவுமே கொஞ்சம் இதாக இருந்தேன். இப்போ ஐயா கலக்க மந்திரத்தை அதாவது தமிழ் மாதம் புரட்டாசிலேருந்து நாங்கள் விரதம் இருப்போங்க. அந்த புரட்டாசி ஃபுல்லாகவே நான் அவர்கிட்ட அவரோட மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருப்பேன். மிட் நைட்டில் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு டைம் அப்போ 12 மணிக்கு தான் நான் பகவானோட மந்திரத்தை சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அவருக்கு காட்சி அளிச்சிட்டாரு. என்னை அப்படியே கோல்டு கலரில் அந்த வைப்ரேஷன் அதிகமாக கொடுத்து நான் அன்றைக்கி பயப்படல, ஒரு ஆனந்த நிலையில் இருந்தேன். இந்த நிறைய முறை நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிக்கு சொல்கிறேன். இப்போ நான் படிக்கட்டு ஏறிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்தது. நான் இப்போ வீடியோலாம் க்ளீன் பண்ணிட்டு வியாழக்கிழமை க்ளீன் பண்ணிடுவேன். சாய்ராம் சாமியும் கும்பிட்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாஸ்புடிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எனக்கு ஒரே ஒரு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எதனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கேன். எனக்குள்ளே நான் வேலை செய்யும்போது காலையில் எந்திரிச்சிட்டே போட்டுருவேன். போட்டு அந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கும், என் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கும். நான் செல்லு போட்டு விட்ருவேன். கிழக்கு ஐயாவது முருகப்பெருமான் சிவபெருமான்
இப்போ வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்க சொன்ன உடனே நான் மேலே வந்து அந்த செகண்டு எனக்கு அந்த படபடப்பில் ஒரு மாதிரியாக நான் யார் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க, எதுக்கு இப்படி செய்கிறாங்க, நமக்கு எதாவது தொந்தரவு பண்ணுறதுக்கே இப்படி செஞ்சிட்ருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி குங்குமம்லாம் கொட்டி விட்டாங்க. நம்ம படிக்கட்டெல்லாம் குங்குமம், மஞ்சள், விபூதி எல்லாம் கொட்டி விட்டாங்க. அது கண்குளிர நான் அது யார் கொட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு என் கண்குளிர கடவுள் காட்டி கொடுத்துட்டேன். ஒரு செகண்டு கூட இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து சிவபெருமான், கல்கி பகவானை தான் நான் பெரும்பாலும் கும்பிட்டு இருப்பேன். என்னோடய குலதெய்வத்தை கூட அப்போ நான் கும்பிடல, வழிபடல. ஏன்னா அம்மா மேலே நான் கோவிச்சிட்டு இருந்ததுனால. ஆனால் இப்போ வந்து நான் மேலே வந்து வரேன். அப்படியே என் கூடவே நான் கீழே படிக்கட்டு இறங்கும்போது என் கூடவே இறங்கியிருப்பாராட்டங்குது ஐயா. நான் அதை கவனிக்கல. எனக்கு அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து கீழே இறங்குறேன். கீழே இறங்கிட்டு மேலே வந்து திரும்பி பார்க்குறேன். அதே ஒயிட் கலரு அந்த புள்ளி புள்ளி டாட்ஸோடாவே என் கூடவே வந்திருக்கிறாரு. மறுபடியும் மேலே வந்துட்டார். மேலே வந்து நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே அவ்வளோ அழகாக பறக்கிறாரு. பறந்து அந்த செடி ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டு கிளம்பிட்டார். ஒரே ஒரு செகண்ட் இல்லை, 5 செகண்ட் கூட அந்த செடிங்கெல்லாம் சுற்றுறவர்த்திக்கு இருந்துட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த படப்படப்பில் நான் வந்து செல்லை எடுத்துகிட்டு போகல. யார் இந்த வேலையை செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டு கீழே இறங்கும்போது என் கூடவே வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்கிட்ட வரும்போது தான் அந்த வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாராட்டங்குது. நான் அதை கவனிக்கலை. படப்படப்புலேயே கீழே இறங்கி போயிட்டு மேலே அப்படியே வந்த பிறகு வந்து இப்படி திரும்பி நின்றுட்டு இந்த இடத்துல எங்கேயாவது கொட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அவர் அப்படியே என் பின்னாடியே வந்திருக்கிறாரு. வந்து எல்லாம் செடி எல்லாமே அப்படியே ஒரு ரவுண்டு கட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாயமாயிட்டார். எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. ஆனால் எனக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஆக்ரேஷன் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அப்படியே குதிச்சிடணும் போல் இருக்குது. அவர் கொடுத்துருக்கிற நிலையை வந்து எனக்கு யாரோ ஏதோ கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என் மனசுக்கு வந்து அவங்கள நீங்கள் என் கண்ணுக்குள்ளே காட்டி கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து கடவுளை வந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க, நீங்கள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்து மூலிமா நீங்கள் இந்த பஞ்சபூதம் மூலிமா எனக்கு வந்து அவங்கள காட்டி கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. எனக்கு இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து கடவுள் வந்து கேளைக்க நம்ம கூட இருக்கார். ஆனால் இந்த கெடுதல் செய்கிறவங்கள வந்து காட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இது வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஐயோ புரிய வைக்கணும். யார் எது செய்கிறதா இருந்தாலும். ஏன்னா அவங்க சங்கதிகளுக்கு வந்து அப்படியே அடிக்கும். அதெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் எதனாலும் இப்படி செய்கிறாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கணுன்னு நினைக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது நீங்கள் கடவுளாகப்பட்டவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இதுக்கும் ஒரு கடவுளை வச்சு தானே யாராவது ஏதாவது சொல்லி தானே இதெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள செய்கிறவங்கள வந்து நீங்கள் தான் புரிய வச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். கடவுள் ஐயா, நான் வந்து பாருங்கள் இது வரைக்குமே நீங்கள் கடவுள்னு இருந்துச்சுன்னா நான் என்ன செயல்படுறேன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு துளி கூட யாருக்குமே எந்த துரோகமும் செய்யலை. எல்லா நன்மைகளும் எங்களால் முடிஞ்ச என்னோடய சத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய வலிமையிலே நான் போயிட்டு இருக்கிறேன். என்னோடய பிள்ளைங்களும் அப்படி தான் இது வரைக்குமே அது போயிட்டு போகுது, இது போயிட்டு போகுது. உதாரணம் யாரை காட்டினாலையும் எந்த வகையிலையும் என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் எதனால இப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அவங்கள நீங்கள் தான் என் கண்ணுக்கு காட்டணும். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் செய்யணும். மக்களை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்கிறவங்க யாராக இருந்தாலையும் நம்ம ஐயாக்கிட்ட கண்டிப்பாக ஒப்படைங்க. அவர் கூட இருக்கார். ஆனால் அவர் என்ன செய்வார்னு சொல்லிவிட்டு நமக்கு காட்டுவார்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. என் கூட ஒரு செகண்ட் ஏன்னா எதனால இப்படி இந்த வைப்ரேஷன் எனக்கு இவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் டக்குன்னு காட்டிட்டார். அவர் கோடான கோடி நன்றி சொல்லணும் ஐயாவுக்கும். நான் வந்து இப்போ மனப்பூர்ணமாக வந்து அவர் பாதத்தில் சரணடைகிறேன். அவரோட மந்திரத்தை வந்து நான் ஜபிக்கணும். இப்போ அதில் யாராக இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சொல்லணும் போல் ஒரு தோணுச்சு. அதனால் சொல்லிட்டேன்.
இவ்வளோதான். ஏன்னா வந்து எலுமிச்சம்பழம் எதுக்கு வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கனிகளை வெட்டுறது கூட எனக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை மிதிக்கிறது, பூவை மிதிக்கிறது, இந்த கனிகளை வந்து நம்ம அறுத்து கட் இது எல்லாமே எனக்கு பிடிக்காதது. ஏன்னா இதெல்லாமே வந்து எனக்கு இயற்கையிலே வந்து இது ஒரு உயிர். அதை வந்து நம்ம செய்யணுமா, மிதிக்கணுமா, மஞ்சள் குங்குமத்தை வந்து மங்களகரமாக இருக்கிறத நம்ம காலில் எல்லாம் மிதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எப்பவுமே எனக்கு வந்து இது யாரும் கற்றுக் கொடுக்கல, இயல்பாகவே வந்தது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஐயா கூட சொல்லியிருக்கிறாரு, தம்பி சொல்லியிருக்கிறபடி இதை வந்து நம்ம தலையை சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கொண்டு போய் கட் பண்ணி வாசப்படில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ நான் வந்து அதிகமாக எங்கள் வீட்டு வாசப்படில் நீங்கள் எலுமிச்சம்பழம் பார்த்துக்க முடியாது யாராக இருந்தாலும். மஞ்சள் குங்குமம் கூட கால் படாத மாதிரி தான் நான் வைப்பேன். அந்த மங்களகரமாக இருக்கிறதுக்கு தான் என்னோடய இது எல்லாமே. யாராக இருந்தாலும் எனக்கோசரம் கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்காங்க எனக்கோசரம். கண்டிப்பாக சீரடி சத்ய சாய்ராம் இருக்காரு. நான் உண்மையிலே இந்த பஞ்சபூதங்க மூலிமா எனக்கு கடவுள் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வழிபட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து மனிதர்களை நம்பி நம்பி எல்லா வகையிலுமே தோற்று போயிட்டேன். ஆனால் கடவுள் தான் இவ்வளோ நாள் என்னை வாழ வச்சுருக்கிறது அவங்க தான். என்னை உயிரோட வாழ்க்கை நடத்துகிறதும் அவங்க தான். நன்றிப்பா. ஓம் ஸ்ரீ கலகசிதரே நன்றி. ஓம் ஸ்ரீ கலகசிதரே நன்றி. ஓம் ஸ்ரீ கலகசிதரே நன்றி. நமோ நமக நமோ நமக நமோ நமக.